ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடடா என்ன சுவை. இன்னைக்கு ரெசிபி வீடியோ எதுவும் பார்க்க போதில்ல. பீரோ ஆர்கனைசிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பீரோவை நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சு தேவையான போது எடுக்கும்போது மற்ற ஷர்ட்ஸும் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி புது விதமாக ஃபோல்ட் பண்ணி வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணி வைக்க போகிறோம். இது ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் பிடிக்கும். நிறைய துணிகளை ஒரே இடத்துலையும் வைக்க முடியும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஷர்ட் எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பேக் சைட் காலர்ஸை பேக் சைடாக மடிச்சுட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எடுக்கும்போது ஷர்ட்ஸும் கலையாது, மற்ற ஷர்ட்ஸுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். நான் இன்னொரு ஷர்ட்டை ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன். ஒரு ரோல் இருந்த ஷர்ட்ஸ் எல்லாம் ரோல் பண்ணி வச்சாச்சு. இப்போ 2 ரோவில் இருக்க ஷர்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி மடித்து வைக்கிறதுனால ஒரே ரோக்குள்ளேயே அடங்கிடுச்சு. நிறைய ஸ்பேஸ் மிச்சமாகுது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுனால. நான் டிஷர்ட்ஸும் இந்த மாதிரியே ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள், டிஷர்ட்டும் பேண்ட்ஸும் இந்த மாதிரியே நான் ரோல் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ எல்லா கிளாத்ஸுமே 2 ரோலே அடங்கிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் மிச்சமாக இருக்குன்னு. நீங்கள் எடுக்கும்போதும் துணி கலையாது. திரும்ப வாஷ் பண்ணி மடித்து வைக்கும் போதும் இதே மாதிரி வச்சிங்கன்னா கலையாது. எப்போவுமே பீரோ ஒரே மாதிரியே இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.